$40 வச்சு மொத்த கனடாவையும் சுத்தி பார்க்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டொரண்டோல இருக்கிற லிட்டில் கனடா இங்க வந்தீங்கன்னா மொத்த கனடாவையும் ஒரே நாள்ல சுத்தி பார்த்துடலாம். அப்படி இந்த ப்ராவின்சஸ்லாம் போய் இந்த அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, அது எல்லாமே இங்க மினியேச்சர் வெர்ஷன்ல இருக்கு. பல வருஷமா கேப் பிரிட்டன் போகணும்னு ஆசை. $600 கேட்டான் டிக்கெட்டுக்கு. இங்கே சீப்பா பார்த்துட்டேன். ஆல்ரெடி நாம பார்த்த இடங்கள்லாம் இங்க வந்து பார்த்தோம்னா இவங்களோட அட்டென்ஷன் டு டீடைல்ல சில்லறைய சதற விட்டுருவீங்க. திடீர்னு லைட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, என்னடா கோவாலுன்னு கேட்டா டே அண்ட் நைட் எஃபெக்ட் ரெண்டையும் கொண்டு வராங்களாம். இவ்வளோ மினியன்ஸ் மத்தியில நமக்கு என்ன ட்ரெயினையே நோட்ட விட்டுச்சு. எப்படிடா ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்தீங்க? மௌரிஸ்ங்கிற மூஸ் ஒருத்தன் அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள் ஒரு ஸ்டிக்கர். உங்களையே மினியேச்சர் ஆக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா அதையும் பண்ணி தராங்க. முருகர் மாதிரி மொத்த கனடாவையும் சுத்தாம பிள்ளையார் மாதிரி மொத்த ஃபேமிலியையும் லிட்டில் கனடாக்கு கூட்டிட்டு வந்து மொத்த கனடாவையும் ஸ்மார்ட்டா சுத்தி காட்டுங்க. காசும் சேவாயிரும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?